வணக்கம். மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் குறித்த விவரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மக்களவை தொகுதியில் மீண்டும் சுப்பராயன் எம்பி அவர்களை, தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் சுப்பராயன் எம்பி, அவர் மீண்டும் போட்டியிட இருக்கிறார் திருப்பூர் மக்களவை தொகுதியில். அதே போன்று நாகை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய சுப்புராசு அவர்களை மீண்டும் செல்வராசு அவர்களை மீண்டும் போட்டியிட இருக்கிறார். இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளர்கள் மாற்றம் செய்யப்படாமல் அதே வேட்பாளர்கள் மீண்டும் களம் காண இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மக்களிடம் அதிகம் பரிச்சயமானவர்கள் இரண்டு வேட்பாளர்களுமே மக்களிடம் அதிக பணிகளை செய்திருக்கிறார்கள். தொகுதி முழுவதுமே பார்த்தோமேனால் சென்று பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது மீண்டும் அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக 4 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இது தொடர்பாக வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் குறித்த அறிமுகம் மற்றும் வேட்பாளர் பட்டியல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக செல்வராஜ் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தவர், பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக மாணவர் பெருமன்றத்தின் அந்த மக்கள் இயக்க தலைவராக தொடர்ந்து பணியாற்றிருக்கிறார். 80களில் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்படுத்தி வரக்கூடியவர். பல்வேறு பணிகளையும் அவர் முன்னின்று நடத்தி வருகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மன்னார்குடி ஒன்றிய செயலாளராக 12 ஆண்டுகள் பொறுப்பிலிருந்து சிறப்பாக செயல்பட்டார். மேலும் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் செயலாளராக இருக்கிறார். தொடர்ந்து 2வது முறையாக திருவாரூர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரக்கூடியவர் செல்வராஜ் அவர்கள். அவருடைய மனைவி அவர்கள் பார்த்தமையானால் வழக்கறிஞராக இருக்கிறார். தற்பொழுது மீண்டும் அவர் நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போன்று சுப்பராயன் அவர்களும் திருப்பூர் அந்த மக்களவை தொகுதிகளில் அதிக பரிச்சயப்பட்டவர். அவர் மீண்டும் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் மீண்டும் அவரே களம் காண இருக்கிறார். ஆனால் அதிமுக நேரடியாக திருப்பூரில் களம் காண இருக்கிறது. எளிதாக இந்த முறை வெற்றி பெற முடியாது. ஒரு கடும் போட்டியானது திருப்பூரில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாகை தொகுதியை பொறுத்தவரை எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. திமுகவின் ஒரு கோட்டை என்றே சொல்லலாம். டெல்டா பகுதிகள், அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வாக்கு வங்கி இருக்கிறது. எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. செல்வராஜ் அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுப்பராயன் அவர்களுக்கு ஒரு கடும் சவாலானது இந்த முறை காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.